ஏ எடுக்கிற மாணவர்கள் எஸ்பிஎம் பரீட்சையில 80 விழுக்காடுக்கு ஏத்துனோங்க. வருகின்ற 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் மலையா பல்கலைக்கழகத்துல இந்த செமினார் எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் செமினார் ஃபார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் சில்ட்ரன் கல்வி மாநாடு நடத்த போறோங்க. இந்த தமிழ் கல்வி மாநாடுல கண்டிப்பா ஒரு பாலிசி சேஞ்ச் வரணுங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் நம் நெஞ்சில் நீகாந்தான் தாள் வாழ்க. வணக்கம். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், சரித்திரபூர்வமான நாள். இன்னைக்கு எல்லாருமே இங்க கூடி இருக்கோம் ஒரு காரணத்துக்காக. இந்திய மாணவர்கள், குறிப்பா தமிழ் பாடம் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் எடுக்க போற மாணவர்கள் எப்படி அவங்க பரீட்சையில மட்டும் இல்லாம வாழ்க்கையில தமிழ் மொழி ஒரு ஆயுதமா வச்சு எப்படி ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரீமுருகன் சென்டர் தமிழ் கல்வி அறம் கவுன்சில்னு சொல்லி. இந்த கவுன்சில பாத்தீங்கன்னா நிறைய பேர் நாட்டுல தமிழ் பற்று உள்ளவங்க நிறைய பேர் எஸ்எம்சி கூட ஒன்னா சேர்ந்து ஒரு 3 முக்கியமான திட்டங்கள்ல செய்ய போறோங்க. அந்த 3 திட்டங்கள் சொல்றதுக்கு முந்தி சில விஷயங்கள், ஒரு 2 புள்ளி விவரங்கள் சொல்றேன். எஸ்பிஎம் பரீட்சையில தமிழ் பாடம் எடுக்கிறவங்க ரிசல்ட் ஏ எடுக்கிறவங்க 2024ல 29.6 29.6 விழுக்காடு மட்டுமே ஏ எடுத்த மாணவர்கள் 2024 எஸ்பிஎம்ல. மீதி 70 விழுக்காடு ஏ எடுக்கல. இந்த ஃபிகரை நம்ம ஏ எடுக்கிற மாணவர்கள் எஸ்பிஎம் பரீட்சையில 80 விழுக்காடுக்கு ஏத்துனோங்க. நம்பர் 1. 2வது, தமிழ் பள்ளியில படிச்ச மாணவர்கள் ஏறத்தாலும் 63 விழுக்காடு மட்டுமே எஸ்பிஎம் பரீட்சையில தமிழ் பாடம் எடுக்கிறாங்க. எஸ்பிஎம் பரீட்சையில இதை 90 விழுக்காடா மாத்தணும். ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன விஷயம், தமிழ் பாடம் எடுத்து ஏ எடுக்கிறதுக்கு கஷ்டம் இல்லை, அதோட நுணுக்கங்கள், அதோட பாயிண்ட் சிஸ்டம், மார்க்கிங் ஸ்கீம், இது எல்லாமே இந்தியர்கள் டீச்சர்ஸ் கேன் ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் தே மாஸ்டர் த சப்ஜெக்ட் வெல். அதுதான் அஸ்திவாரம். யூனிட்டி த்ரூ எஜுகேஷன். இந்த தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்துங்க தமிழர்கள் இந்த உலகத்தை ஆண்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்லுவோம் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவங்க எப்படி படையெடுத்து இந்த நாட்டுக்கு இங்க உள்ள விஷயங்கள் பரப்புனாங்களோ, நிறைய நல்ல விஷயங்கள் உலகம் பூரா தமிழர்கள் இன்னைக்கு கல்வியில ஜெயிச்சுட்டு சாதனை செய்யறாங்க. அந்த வகையில ஜெயிக்கிறதுக்கு 3 ப்ரோக்ராம் இந்த கவுன்சில் எஸ்எம்சி மூலியமா பிளான் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, இந்த எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் எடுக்க போற மாணவர்கள் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் நேஷனல் தமிழ் செமினார் வருகின்ற 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் மலையா பல்கலைக்கழகத்துல இந்த செமினார் எக்ஸ்க்ளூசிவ்லி தமிழ் செமினார் ஃபார் எஸ்பிஎம் எஸ்டிபிஎம் சில்ட்ரன். 2வது திட்டம், தேசிய அளவு கட்டுரை எழுதும் போட்டி. 3 பங்கா பிரிச்சிருப்போம். நம்பர் 1 ஃபார் பிரைமரி ஸ்கூல், லோவர் செகண்டரி, அப்பர் செகண்டரி. 3 செப்டம்பர் ஆரம்பிச்சு அக்டோபர் 15ஆம் தேதி நம்ம முடிப்போம். அந்த கட்டுரை எழுதும் போட்டி நம்மளுக்கு பக்கபலமா இருந்து தமிழ் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க கூட சேர்ந்து இந்த போட்டி நம்ம செய்ய போறோம். இதுக்கப்புறங்க முக்கியமா எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இந்த நாட்டுல மட்டும் இல்ல, மேபி உலகத்துல தமிழ் கல்வி மாநாடு ஸ்ரீமுருகன் சென்டர் வருகின்ற 2026 மார்ச் மாதத்துல தமிழ் கல்வி மாநாடு நம்ம செய்ய போறோங்க. இந்த தமிழ் கல்வி மாநாட்டுல இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன், அகாடமிக் பேஸ்
இண்டஸ்ட்ரி பேஸ், என்டர்பிரினர்ஷிப் பேஸ், சயின்ஸ் பேஸ், மேத்ஸ் பேஸ், என்ஜினியரிங் பேஸ், மெடிக்கல் பேஸ், இன்னைக்கு நிறைய துறையில வந்து தமிழர்கள் உலகம் பூரா சாதிச்சிருக்காங்க. அவங்கள கூட்டி வந்து ப்ரொஃபசர்ஸ் கூட்டி வந்து ஒரு கல்வி மாநாடு நடத்த போறோங்க. இந்த தமிழ் கல்வி மாநாட்டுல கண்டிப்பா ஒரு பாலிசி சேஞ்ச் வரணுங்க. இன்னைக்கு பாலிசி சேஞ்ச் சொல்லும் பொழுதுங்க நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம மாணவர்கள் எதிர்கொள்ளிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டிபிஎம் பரீட்சையில எஸ்டிபிஎம் தமிழ் எடுக்கிறவங்க ஸ்கூல்ல ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அதை எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல தீர்வை எப்படி கொண்டு வர முடியும்? ஸ்கூல்கிட்ட பேசி, இல்ல பிபிடி கிட்ட பேசி, ஜேபிஎன் கிட்ட பேசி, இந்த மாதிரி மாணவர்கள் ஒரு பாலிசி சேஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம் மாணவர்களுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ திஸ் தமிழ் கல்வி மாநாடு மார்ச் மாதத்துல நடக்கும். அதுல வரும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும்னு எதிர்பார்த்து இந்த குழுவை நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோங்க.